துறைமுகம் இல்லாத சென்னையை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? முயன்று பாருங்கள். சற்று கடினம்தான் இருக்கும். ஏனெனில் இன்று இந்தியாவின் மிக பெரிய துறைமுக நகரங்களில் ஒன்றான சென்னை 300 ஆண்டுகளுக்கு முன் வெறும் மணல்வெளி மட்டுமே. அப்போது இங்கு துறைமுகம் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. ஆனால் வரலாறு இன்னொரு கதையை சொல்கிறது. பல்லவர்கள் காலத்திலேயே இன்றைய மயிலாப்பூர் ஒரு முக்கிய துறைமுக நகரமாக இருந்தது. இங்கிருந்து ரோம சாம்ராஜ்யத்துடன் மிக பெரிய அளவில் வர்த்தகம் நடந்தது. பின்னர் 1522 போர்ச்சுகீசியர்கள் சோழமண்டல கடற்கரையில் புனித தோமையாரின் பெயரில் ஒரு சிறிய துறைமுகத்தை நிறுவினர். அவர்களை தொடர்ந்து 1613 டச்சு வர்த்தகர்கள் பழவேற்காடு வந்தனர். அவர்கள் வந்தது முதல் சுமார் 25 ஆண்டுகள் கழித்து 1639 ஆண்டுதான் கிழக்கிந்திய கம்பெனியினர் சென்னை மண்ணில் கால் பதித்தனர். கடற்கரை ஓரத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டி தங்கள் வியாபாரத்தை தொடங்கினர். அதன் பிறகு இங்கிலாந்திலிருந்து பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்கள் மெட்ராஸ் கரையை நோக்கி வரத் தொடங்கின. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அப்போது சென்னையில் துறைமுகமே இல்லை. எனவே அந்த மாபெரும் கப்பல்கள் கடும் அலைகளை எதிர்த்து நடுக்கடலிலேயே நங்கூரமிட்டு நிற்க வேண்டியிருந்தது. பிறகு மசுலா போட்ஸ் எனப்படும் பெரிய திறந்த படகுகள் கடலுக்குள் சென்று கப்பலில் இருந்த சரக்குகளை கரை சேர்த்தன. ஆனால் ஒவ்வொரு பயணமும் உயிர் பந்தயம்தான். சில நேரங்களில் பெரிய அலைகளின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் அந்த படகுகள் கவிழ்ந்துவிடும். அப்போது சரக்குகள் அனைத்தையும் கடல் விழுங்கிவிடும். ஒரு 100 ஆண்டு காலம் மெட்ராஸ் கடற்கரை அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இறுதியாக 1770 ஆண்டு மெட்ராஸுக்கு ஒரு துறைமுகம் அவசியம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இந்த யோசனையை முன்வைத்தவர் பின்னாளில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக உயர்ந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆனால் யோசனை வந்ததாலே வேலை தொடங்கிவிடவில்லை. அதற்கு பிறகும் மற்றொரு 100 ஆண்டு கடந்து போனது. பின்னர் மெட்ராஸ் வர்த்தக சபையினர் துறைமுகம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்தனர். இதன் விளைவாக 1861 ஆண்டு கடற்கரையில் இருந்து கடலுக்குள் நீளும் ஒரு பெரிய தடுப்புச் சுவர் கட்டப்பட்டது. ஆனால் இயற்கை சம்மதிக்கவில்லை. சில ஆண்டுகளில் வீசிய புயல் அந்த சுவரை குட்டிச் சுவராக மாற்றிவிட்டது. அதனால் இந்த முறை புதிய திட்டம் உருவானது. எல் வடிவில் 2 பெரிய தடுப்புச் சுவர்கள் கட்டப்பட்டன. அவற்றுக்கு நடுவே 515 அடி திறப்புடன் ஒரு செயற்கை துறைமுகம் உருவாக்கப்பட்டது. இந்த யோசனையை வழங்கியவர் கராச்சி துறைமுகத்தை கட்டிய பார்கஸ். இந்த பணிக்காக பல்லாவரம் மலையிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டன. 1881 செப்டம்பர் வேலை முடிவடையும் தருவாயில் பெரிய கப்பல்கள் துறைமுகத்துக்குள் வரத் தொடங்கின. ஆனால் நிம்மதி 2 மாதங்கள் கூட நீடிக்கவில்லை. நவம்பரில் வீசிய புயல் பாதி துறைமுகத்தை விழுங்கியது. ஆனாலும் கிழக்கிந்திய கம்பெனி கைவிடவில்லை. மீண்டும் கட்டினர், மீண்டும் போராடினர். இறுதியில் 1896 ஆண்டு துறைமுகம் முழுமை பெற்றது. பிரான்சிஸ் ஸ்பிரிங் எரா. 1904 ஆண்டு துறைமுகத்தை மேம்படுத்த சர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் நியமிக்கப்பட்டார். இவர்தான் இன்றைய சென்னை துறைமுகத்தின் உண்மையான கட்டிடக் கலைஞர். அவரது தலைமையில் துறைமுகம் மறுவடிவமைக்கப்பட்டது. பழைய கிழக்கு வாயில் மூடப்பட்டது. வடகிழக்கில் புதிய 400 அடி நுழைவாயில் உருவாக்கப்பட்டது. 1600 அடி நீள பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டது. 1911 ஆண்டு இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றன. முதல் 2 ஆண்டுகளிலேயே 600 கப்பல்கள், 3 லட்சம் டன் சரக்குகள். சென்னை துறைமுகம் வளர்ச்சியின் புதிய உச்சத்தை தொட்டது. எம்டன் அட்டாக். அந்த நேரத்தில்தான் முதல் உலகப் போர் வெடித்தது. இந்தியாவில் தாக்குதலுக்குள்ளான ஒரே நகரம் சென்னை. 1914 செப்டம்பர் ஜெர்மனியின் புகழ்பெற்ற போர்க்கப்பல் எம்டன் மெட்ராஸ் துறைமுகத்தை நோக்கி 125 குண்டுகளை வீசியது. அதில் பர்மா ஆயில் கம்பெனியின் எண்ணெய் கிடங்கு அக்கினிக்கிரையாகியது. லெகசி எண்டிங். ஆனால் அந்த தாக்குதலும் சென்னை துறைமுகத்தை நிறுத்தவில்லை. சில ஆண்டுகளில் அது மீண்டும் எழுந்தது. 1919 பிரான்சிஸ் ஓய்வு பெறும்போது சென்னை துறைமுகம்
அனைத்து சவால்களையும் சமாளிக்கும் வல்லமை பெற்றிருந்தது. அதன் பின்னர் தொடர்ந்து வளர்ந்து இன்று பல லட்சம் கோடி மதிப்புள்ள சரக்குகளை கையாளும் உலகின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக சென்னை துறைமுகம் திகழ்கிறது. ஆரம்பத்தில் புயல்கள் அடித்தாலும் விடாமுயற்சி இருந்தால் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்கலாம் என்பதற்கு உயிருள்ள சாட்சியாக நிற்கிறது சென்னை துறைமுகம்.